நான் வந்து ஒரு 2013 டெட் ஆசிரியை, தேர்ச்சி முடித்த ஆசிரியை. எங்கள்ல பாதி பேர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க, மீதி பேர் வந்து இந்த டிஎம்கே ஏடிஎம்கே 2 கழக ஆட்சிகளால வஞ்சிக்கப்பட்டு கடந்த 12 வருட காலமாக, அதாவது தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி எதையுமே வந்து முத்தமிழ் கலைஞரின் புதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து எதுவுமே நிறைவேற்றல. அதுல ஒண்ணு எங்களுடைய ஆசிரியர்கள் கோரிக்கையான 177 2013 டெட் தேர்ச்சி முடித்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் வேலை கொடுப்போம் அப்படின்ற அந்த வாக்குறுதியை வச்சுதான் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஓட்டை வந்து போன 2016 சட்டமன்ற தேர்தலில் நாங்க கொடுத்தோம். இப்ப வரைக்கும் அது நிறைவேற்றாம, அதாவது ஏடிஎம்கே ஆட்சியில கொண்டு வந்த 149 ஆசிரியர்களுக்கு எதிரான மறு நியமன போட்டித் தேர்வு என்பத, அது அப்ப வந்து இவர எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினுக்கு வந்து ஒரு இருள் சூழ்ந்த அரசாணையா இருந்துச்சு. இப்ப அவருடைய ஆட்சிக்கு வந்ததும் அதை ஆசிரியர்களை வஞ்சிக்கும் விதமாக, அவங்களுக்கு ஒரு அநீதியை இழைக்கும் விதமாக திரும்பவும் அந்த 149 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதே மாதிரி அடுக்கடுக்கான பல்வேறு வகையான ஜியோக்களால் வந்து இந்த 2013 டெட் ஆசிரியர் சமூகமே வஞ்சிக்கப்பட்டிருக்குது. அதனால வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த 2013 டெட் நலச்சங்க ஆசிரியர் சமூகம் மட்டுமல்ல, ஜாக்டோ ஜியோவாக இருக்கட்டும், பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், தொகுப்பூதிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், அனைவருமே, அனைத்து தனியார் பள்ளி ஆசிரியர்களும், அரசு ஊழியர்களும், ஆசிரியர் சங்கங்களும் ஒருமித்த கருத்தாக அண்ணனை வெற்றி பாதைக்கு நோக்கி எடுத்துச் செல்வோம், அவரை முதல்வர் ஆக்குவோம் என்ற நம்பிக்கையில் இந்த பொதுக்குழு கூட்டமானது அமைந்தது.